பாவ மன்னிப்பின் நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி சற்று சுருக்கமாக. பாவ மன்னிப்பின் நிபந்தனைகளாக நிறையவே நாங்கள் பார்க்கலாம். இமாம்கள் மிக பிரதான நிபந்தனைகளாக 3 நிபந்தனைகள் பட்டியலிடுறாங்க. இதில் குறிப்பாக இந்த பாவ மன்னிப்பு நிபந்தனைகள் எதை வைத்து வருகிறதென்றால், ஒரு பாவம் எப்படிப்பட்ட பாவம் என்பதை வைத்துத்தான் இதை பிரிக்கிறார்கள். ஒரு பாவம் ஒரு அடியானுக்கும் அவனை படைத்த அந்த ரப்புக்கும் இடையில் இருக்குமாக இருந்தால் பிரதானமான 3 நிபந்தனைகள் இருக்க வேண்டும். அதே பாவம் இந்த ஒரு மனிதனோடு சார்ந்து வருகின்ற போது 4வது ஒரு நிபந்தனையாகவும் ஒரு நிபந்தனையை அதிகரித்து சொல்றதை நாங்கள் பார்க்கலாம். இல்லை பிரதானமாக நாங்கள் பார்க்குற நேரம் பாவ மன்னிப்பினுடைய நிபந்தனை முதலாவது என்னன்னு சொல்லி சொன்னால் அல் இக்ரா அனிதான், அவர் செய்த பாவத்திலிருந்து முதலாவது கலரன் விடுபடணும். ஒருவர் மது அருந்துகிறார், அவருக்கு அதற்காக பாவ மன்னிப்பு கேட்க போகிறார் என்று சொல்லி சொன்னால் முதல் அவர் மது குடிக்கிறத நிப்பாட்டணும். அது விட்டுட்டு தான் அவர் என்ன செய்யணும், அந்த பாவ மன்னிப்பு அவர் கேட்கணும். அப்போ ஒருவர் ஒரு பாவத்தை செய்கின்ற நிலைமையில் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. பாவத்தில் இருந்து அவர் விடுபட வேண்டும். 2வது நதும் அலாமாஃபாத், அவர் செய்த விடயங்களுக்காக அவர் கை சேதப்படணும். நான் அல்லாஹ்வுடைய விடயங்களில் இப்படி மாறு செய்து விட்டேனே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நான் என்ன செய்து விட்டேன், புறக்கணித்து விட்டேன் என்று மனவேதனைப்படணும், கவலைப்படணும். இது 2வதாக சொல்லுவோம். 3வது நிபந்தனையாக நாங்கள் பார்க்கின்ற போது அல் அஸ்மு அலா அதிமில் அவுதத்திலே, மீண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையும் இந்த பாவத்தை நான் தொடவே மாட்டேன் என்பதை அவர் உறுதி பூட வேண்டும். அப்படி உறுதி பூழ்கின்ற போதுதான் அந்த பாவத்திலிருந்து அவர் ஒட்டுமொத்தமாக வெளியேறுகிறார். இதற்கு பின்னால தான் அவர் தௌபா செய்யலாம். இந்த தௌபாவுடைய இது அல்லாஹ்விடம் நான் கையேந்தி ஒரு பாவத்தை முன்னிட்டு நான் தௌபா செய்கிறனாக இருந்தால் கட்டாயமாக இந்த 3 நிபந்தனைகள் வரணும். இந்த 3 நிபந்தனைகள் வரவில்லையாக இருந்தால் அது பாவ மன்னிப்புரிய நிபந்தனைகள் அற்றதாக அல்லது நிபந்தனைகளை சரியாக பூர்த்தி செய்யாத பாவ மன்னிப்பாகத்தான் அது மாறுகிறது. நிச்சயமாக. அதாவது மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்த பாவம், அதே போன்று மனிதனுக்கு செய்த பாவம். இவ்வாறு அல்லாஹ்வுக்கு செய்த பாவத்தை நாங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கூற வேண்டும். மனிதனுக்கு செய்த பாவத்தை அந்த குறித்த மனிதனிடம் மன்னிப்பு கூற வேண்டும். அதில் நாங்கள் 2ஆக பிரித்தோம். இந்த 3ம் யாருக்கு வருகிறது, அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள பாவம். நிச்சயமாக. 4வது நிபந்தனையாக சொல்லுவார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய பாவமாக இருந்தால் அவன் அந்த பாவத்தை தௌபா செய்வதாக இருந்தால் கட்டாயமாக, எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், பல லட்சம் ரூபாய்கள் அவர் செலவு செய்து கவாவுக்கு முன்னால் சென்று நின்று கரமேந்தி பிரார்த்தனை செய்தாலும் இந்த 4வது நிபந்தனை இல்லையாக இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். குறித்த நபர் அந்த 4வது நிபந்தனை என்னவென்று சொல்லி சொன்னால், குறித்த நபரிடம் சென்று அந்த பாவ மன்னிப்பை அவர் கேட்க வேண்டும். அவர் செய்த அந்த பாவத்தை அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிப்பு அளிக்க வேண்டும். அது செல்வமாக இருந்தாலும் சரி, அவருடைய மானவிடயமாக இருந்தாலும் எதாக இருந்தால், ஒரு அடியானோடு சம்பந்தப்படுகின்ற பாவமாக இருந்தால் கட்டாயம் அவர் நாட வேண்டும். நாடி அவரிடம் அவர் மன்னிப்பு கேட்டு, அல்லது அவருக்கு ஏதாவது கொடுமதி இருந்தால், உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் ஒருவருடைய சொத்தை அபகரித்து இருந்தால் கட்டாயமாக அந்த சொத்தை உரிய நபரிடம் ஒப்படைத்ததற்கு பின்னால் தான் அவர் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதே போன்று மானவங்கப்படுத்தப்பட்டிருந்தால் அவரிடம் சென்று அதற்காக மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிப்பு வழங்கியதன் பின்னால் தான் நல்லா மன்னிப்பார். ஒருவருக்கு அவதூறு கூறப்பட்டிருந்தாலும் அதே நிலைமைதான். நிச்சயமாக. அதே மாதிரி ஒருவருடைய காணியில் அல்லது பூமியில் இருந்து ஒரு சில நிலப்பரப்பை அவர் எடுத்திருந்தாலும் அதை அவர் ஒப்படைக்க வேண்டும், அல்லது அதுக்குரிய பெருமதியை ஒப்படைத்து விட்டு அவர் என்ன செய்யணும், தௌபா செய்ய வேண்டும். நிச்சயமாக.